Assalamualikum and hello dears, welcome back to Arshiya's Dine and Art. How are you all? I hope you all are fine and safe and you're doing great. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ டேக் அ க்ளீன் பவுல். Then I have taken 1 cup of maida, 3 teaspoons of dark cocoa powder, 1 teaspoon of baking powder, half teaspoon of baking soda and a pinch of salt. அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸை 3 times ப்ராப்பராக சீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 3 eggs எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே 1 cup of powdered sugar எடுத்திருக்கேன். இதை பீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள். ஃப்ளஃபியான பேட்டர் கிடைக்கிறது வரைக்கும் பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு half cup of ஆயில் ஆட் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் ஆயில் குக்கிங் ஆயில். அதுக்கப்புறமா 1 teaspoon of வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆயிலையும் வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப பீட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ப்ரெஷர் குக்கரை ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணதுக்கு வச்சுருக்கேன். அந்த டைமில் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் மோல்டு இருக்கு இல்லையா, அதை ஆயிலையும் மைதாவாலையும் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்மளோட பேட்டரில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே 1 tablespoon ஆஃப் பாயில்டு மில்க் ஆட் பண்ணுறேன். அப்புறமா நம்மளோட கேக் மிக்ஸ்சரை நம்மளோட கேக் மோல்டில் போர் பண்ணிவிட்டு அதை டேப் பண்ணுங்க கீழே. அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போகும். அதுக்கப்புறமா நம்மளோட குக்கரில் வச்சுருங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக்கு ரெடி ஆகிட்டுது. நம்மளோட ஸ்க்ரூவரில் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மளோட கேக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஐசிங் பண்ணதுக்கு நான் 1 cup ஆஃப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 cup ஆஃப் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே க்ரீமை பீட் பண்ணும்போது நம்மளோட பவுலும் நம்மளோட பீட்டரோட பிளேட்ஸும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1 hour or 30 minutes வச்சுக்குங்க. பீக்ஸ் கிடைக்கிறது வரைக்கும் அதை நல்லா பீட் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிட்டுன்னு தெரியணும்னா நம்மளோட ஐசிங் நைஃப்பில் க்ரீமை இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும் ரெடி ஆகிட்டா ரெடி ஆகலையான்னு. அதுக்கப்புறமா ஒரு டர்ன் டேபிளில் கொஞ்சம் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கேக்கை அதுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சம் சுகர் சிரப்பை ஆட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமை மேலே கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
நான் இங்கே வந்து டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ், பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டு எல்லாம் போட்டிருக்கேன். இது உங்களோட பர்சனல் சாய்ஸ், உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு லேயரையும் வச்சு பண்ணுங்கள், டெக்கரேட் பண்ணுங்கள் அதே மாதிரியே. ஆஸ் ஐ சேட், இது வந்து ஹோம்மேட் கேக்குனால ரொம்ப பேக்கரியோட டச்செல்லாம் கொடுக்கல. ஸோ ஐ டிட் நாட் ஷேப் இட் வித் ஸ்க்ராப்பர் ஆர் எனிதிங். Then with the piping bag I just drew whatever designs I liked. Then அதுக்கப்புறமா கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த கேக் வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்க அர்ஷியாஸ் டைன் அண்ட் ஆர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. See you in the next video. Until then, take care. Bye bye.